இந்த பெர்ஃப்யூம்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு சார்? ஒரு டிராப்ஸ் பியூர் ரோஸ் கிடைக்கிறதுக்கு 1000 ஆஃப் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த உலகத்துக்கு பெஸ்ட் வேப்பன் என்ன நான் சொல்லுங்க நோஸ். இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்ன ஃப்ராக்ரன்ஸ் யாருக்காவது சொல்ல முடியுமா? அலன் மஸ்கா யாருக்கும் இது சொல்ல முடியாது. நீங்க வந்து கிரியேட்டே பண்ணாத ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா? எர்த் வந்து கொஞ்சம் கம்மி தான், சி வந்து ஜாஸ்தி, அதுக்குள்ளால ஏதாவது இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன். நாமினல் ஒரு டியோட்ரண்ட், அந்த சேம் ஸ்மெல்ல வந்து நீங்க எங்களுக்கு பெர்ஃப்யூமா பண்ணி தரணும். அரங்க மதிர விசில் பறக்கவே. அப்போ மனதான் important. The best thing to attractive and to make you confident, that's a perfume only. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படி பண்றாங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, எவ்வளவு ஹவர்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கும், இதெல்லாம் சேஃபா, அதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். பட் பிஃபோர் தட் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் சக்தி அக்ஷன் அண்ட் வெல்கம் பேக் டு another episode of my podcast. உலகத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச பெர்ஃப்யூமா இருக்கட்டும், இல்ல உங்க ஃபேவரட் பெர்ஃப்யூமா இருக்கட்டும், எது கொடுத்தாலும் ஒரு 15 மினிட்ஸ்ல அதை ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம எல்லா பெர்ஃப்யூம்லும் வந்து ஒரு சின்ன அவரோட பர்சனல் டச் கூட இருக்கும். இஸ் none other ஆர் யூசப் பாய். வாங்க அவர்கிட்ட நம்ம போய் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி உங்களை வந்து சென்னை ட்ரீட் பண்ணுது? நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பெர்ஃப்யூம் பத்தி எல்லாம் பேச போறோம். பட் பிஃபோர் தட் உங்களை பத்தி வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லணும். நீங்க வந்து எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லணும். நான் வந்து முன்னாடி போட்டோகிராஃபர் தான் இருந்தேன். போட்டோ இந்த கேமராக்கு பிஹைண்ட் ஆஃப் தி சீன் தான். அதுக்கு முன்னாடி கலர் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாரும் வந்து இந்த பெர்ஃப்யூம் ஃபீல்ட்ல தான். ஓகே. மோர் தென் 35 இயர்ஸ் அவரெல்லாம் பெர்ஃப்யூமில் சேல் பண்ணுது. ஹோல்சேல் வந்து குவான்டிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு துபாய் மார்க்கெட்ல. அதுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் ஃபேக்டரி துபாயில் வந்த டைம்ல நம்ம அண்ணன் வந்து அப்துல் அசீஸ் வந்து சொன்ன வேலை கிடைக்கல. அந்த டைம்ல அவருக்கு ஷாப் இருக்கு, ஆளு இருக்கு. ஒரு பெர்ஃப்யூம் ஃபேக்டரியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே. அவிடுத்து தான் பெர்ஃப்யூம் ஹவ் டு பிளெண்ட், ஹவ் டு மேக் த பெர்ஃப்யூம் அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நீங்க ப்ராப்பரா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படிதான். ஓகே. ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. அதுக்கு பின்னாடி பெர்ஃப்யூம் அப்படி நம்ம பிடிச்ச மனம் பிடிச்ச ஆளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சு ஒரு பெர்ஃப்யூம் பார் பண்ணிட்டான். ஓகே. அது ஷாப்பிங் மால்ல. அது வந்து ஒரு வருஷம் போயிட்டா சரியில்லை, அது க்ளோஸ் பண்ணிட்டா. பின்ன வேற ஷாப் பண்ணிட்டா, அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டா. പക്ഷെ அந்த பேஷன் இல்லை. அது நான் சொன்னேன், நீ எந்த வேலை பிடிச்ச வேலை உன் மனசால நம்ம when you make with deep of your heart, you will be get result. அதுதான் இப்போ இந்த அளவுக்கு யூசுப் பாய் வந்து எல்லாரும் யூசுப் பாய் கூப்பிட்டு யூசுப் பாய் பிராண்ட் ஆயிட்டேன். ஓகே, சூப்பர். சோ வந்து இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? ஒரு போட்டோகிராஃபரா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்ப இந்த பெர்ஃப்யூம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆகியிருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பெர்ஃப்யூம் மேக்கர் இருக்கனால எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளும் வந்து பெர்ஃப்யூம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சின்ன வயசுல எப்பனா யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, யோசிச்சதே இல்ல. that's everything from God. ஓகே. പക്ഷെ முன்னாடி பிளெண்டிங் how to make perfume நினைச்சிட்டே இருந்து அது இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. ஓகே. அது நம்ம எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஐ அம் சோ ஹாப்பி. இது நம்ம அந்த மாதிரி இருக்க வேணும் நினைச்சு பண்ண ஒன்னும் வராது. ஓகே. அது கிடைக்குதாங்க அந்த பக்கத்துல. பேஷனா பண்ண வேணும், ட்ரை பண்ணிட்டே இருக்க வேணும், ட்ரீம் பண்ண வேணும். ட்ரீம் பண்ணது தூங்கிட்டு ட்ரீம் பண்ணாது, ஸ்டெப்ஸ் எடுக்கும். அது ரிசல்ட் எடுத்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், ஹாப்பி. ஓகே. உங்களோட ஹோம் கண்ட்ரியை விட்டுட்டு தனியா வந்து துபாய்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் துபாய் வந்து ஆல்ரெடி ஒரு பெர்ஃப்யூம் கேபிட்டல் தான் சொல்லணும் வேர்ல்டுல, இல்லையா? நிறைய காம்படிஷன் இருக்கும். அண்ட் உங்க பேரை வந்து அங்க பிராண்ட் ஆக்குறதுக்கு வந்து என்னெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க ஃபர்ஸ்ட்? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ஓகே. நான் வந்து அவுட்டோர் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அந்த டைமிலும் நம்ம ஏதாவது அவுட்டோர் சேல்ஸ் பேக் போட்டு இந்த பஸ்ஸில் போயிருக்கோம், ஆட்டோவில் போயிருக்கோம். அந்த ஆட்டோ இல்லாங்க, பஸ் தான், மெட்ரோ இல்ல அந்த டைம். அப்போ ஒரு இந்த நுங்க பக்கத்துல வந்தா ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் பண்ணியா அந்த ஏரியா அந்த பேகால கவர் பண்ணிட்டே இருக்கு. அந்த டைமில் நமக்கு ஒரு பாட்டில் என்ன இருக்கு, ഈ പെർഫ്യൂമിൽ എന്നാ இருக்கு உனக்கு தெரிய வேணும். அது அவருக்கு சொல்ல தெரிய வேணும். இது எப்படி இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல எந்த மாதிரி கான்சென்ட்ரேட் இருக்கு, இது எத்தனை யாருக்கு பிடிச்சது, இந்த ஃப்ராக்ரன்ஸ்
எத்தனை அவர் லாஸ்டிங் பண்ண அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும். கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாங்க அவர் வாங்க வச்சு. எனக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு 5 சேல்ஸ்மேன் வந்துட்டா. ஓ சோ நீங்க வந்து வேற ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு. அப்ப அந்த டைம்ல இது சக்சஸ் இல்ல. அந்த சேல்ஸ்மேன் 5 சேல்ஸ்மேன் வந்துட்டா அவர் யார் ஒரு பீஸ் அவர் புதுசு கம்பெனி சேல் பண்ண ஒண்ணு. ஆனா 5வது வந்து ஃபர்ஸ்ட் விசா யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சொல்றது பெரிய கம்பெனி ஆயிட்டா. ஓகே பயங்கர பெரிய பிராண்ட் ஆயிட்டா. சியோஃபென்சன்ஸ் சொன்ன அந்த பஹரல் பக்கூர் அரபி அவர் கம்பெனியில. அப்ப அவரு சக்சஸ் ஆயிருந்த அந்த டைம்ல நானும் சக்சஸ் ஆயிட்டா. நான் ஷாப் ஓபன் பண்ண டைமிலும் அந்த விசாயில தான் நான் இருந்தேன். சேஞ்ச் பண்ணல. ஏன் தெரியுமா? அவருக்கு சக்சஸ் கொடுத்திருக்கு. அவருக்கு வந்து யூசுப்பாய் என்ன வேணா பண்ணியா பரவாயில்ல, நீ இங்க இருக்க வேணா இங்க இருக்க, இல்லன்னா ஏதாவது பண்ண ஓகே தட்ஸ் இட். கரெக்ட். அதுதான். அண்ட் நம்ம கண்ட்ரில வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். we are losing also we'll have our home இல்லையா? இன்னொரு கண்ட்ரில வந்து போய் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு கரேஜ் வேணும். அதை தாண்டி வந்து ஓகே இந்த வந்து நம்ம கண்டிப்பா ஒரு பிராண்ட் ஆக்குவோம் அப்படின்னு வந்து என்ன கான்பிடன்ட் உங்களுக்கு கொடுத்துச்சு? என்ன தெரியுமா? கான்பிடன்ஸ் அந்த பெர்ஃபியூம். ஓகே பெர்ஃபியூம் பூஸ்ட் பண்ணது. யாராவது இப்போ நம்ம டெஸ்பா இருந்தா மூடு இல்லைன்னா ஒரு பெர்ஃபியூம் போட்டா தான் இருக்கு. இங்க யாராவது மீட் பண்ண வேணும், யாராவது பார்க்க வேணும், வெளியே போக வேணும், எனக்கு பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சேன். அதுதான். அது சேல் பண்ண ஆளுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா எப்படி? அப்ப அது பண்ணி கொடுக்கிற ஆளுக்கு கான்பிடன்ஸ் இருக்க வேணும். பின்ன எது இருந்தாலும் என் ஃபேமிலி ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த டைம்ல இப்ப இருக்கிறதும் எந்த ஸ்டாஃப் நமக்கு ஸ்டாஃபே கிடக்காது. ஸ்டாஃப் இருக்கு. உங்க பாஷை சொன்ன ஸ்டாஃப் இருக்காங்க. அவரு எல்லாம் என் மகம் அது எல்லாம் மகம் ஆகுது. ஓகே ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்றது வந்து எப்படி வந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க இனிஷியல் டேஸ்ல? நான் சொன்ன முன்னாடி நமக்கு பெர்ஃபியூம் ஷாப் இருந்து. அப்போ ஒரு டிசைனர் பெர்ஃபியூம் ஏதாவது சேனல்னா கிறிஸ்டியன் டியோர் ஏதாவது பெர்ஃபியூம் அது கிடைச்சா நான் சொன்ன நான் சேல் பண்ண டைம்ல அது பார்க்கும். அதுல என்ன இருக்கு, எது இருக்கு, எந்த அளவுக்கு என்ன இருக்கு, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அது தெரிய வேணாம். அது ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அதுதான் அது வந்து சக்சஸ் ஆயிட்டு. அது வந்து நம்ம அண்ணா, பெரிய அண்ணா, சின்ன அண்ணா எல்லாம் அது வந்து நம்ம பார்த்து சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இதுல என்ன இருக்கு, என்ன நோட்ஸ் இருக்கு, இது யாரு எடுக்கும், இது யாருக்கு பிடிச்சிருக்கு, இது அரபி பிடிச்சிருக்கா, இல்லைன்னா இந்த இந்தியன்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா யூரோப்பியன் பிடிச்சிருக்கா, இது எத்தனை குவான்டிட்டி எடுக்க வேணும் தெரிய வேணும். Correct. When you before you buy, you need to be understand yourself. Right. It will be moving or not. Market புரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியும் இது எப்படி வந்து பண்ண முடியும். ஓகே ஆனா இப்ப வந்து நிறைய இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கட்டும், ஸ்மெல்லா இருக்கட்டும், இப்ப வந்து எவ்வளவு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ல இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதே வந்து பெர்ஃபியூம்ல தரும். பட் அந்த ஜென்ரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இல்லையா? இப்ப வந்து நம்ம அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரது இல்ல. பட் why do you think that is very important nowadays? ஆல்ரெடி முன்னாடி இருந்து இது சரியா தெரியாது. முன்னாடி இருந்து நம்ம அப்பா அம்மா எல்லாம் பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிட்டே இருக்கு. அது ஸ்ப்ரே இல்ல, ஏதாவது கிரீம், ஏதாவது லோஷன், சாண்டல்வுட். நம்ம அப்பா வந்து ரசனாதி பவுடர், குட்டிக்கூரை பவுடர், பான்ஸ் பவுடர் எல்லாம் போட்டுட்டே இருக்கு. ஒரு பாஷை சொன்னா நல்ல மனசு இருந்தா நல்ல ஸ்மெல்லே இருக்கும், நல்ல ஸ்மைல் பண்ண முடியும், நல்ல பிஹேவ் பண்ண முடியும். அது அந்த முன்னாடி ஆளுக்கார எல்லாம் நல்ல மனசு தான். அப்ப அவருக்கு நல்ல ஸ்மெல்லே இருக்கும். த பெஸ்ட் ஸ்மெல் இன் த வேர்ல்ட் ஓன் யுவர் கேரக்டர். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. நல்ல மனம் இருந்தா கான்பிடன்ஸ் இருக்கும் பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு பக்கத்துல இருந்து. அதுதான் பெர்ஃபியூம் வந்து கான்பிடன்ஸ் பண்ணு. சூப்பர். சோ இப்ப ஃப்ராக்ரன்ஸ்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இடிபி, இடிடி அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க. சோ அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அண்ட் எது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு டெய்லி யூசேஜ்க்குலாம் எது நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு அட்மாஸ்பியர். நம்ம இடிடி வந்து ஜாஸ்தி யூரோப்பியன் கல்ச்சருக்கு அந்த அளவு, அந்த வெதருக்கு அந்த இடிடி மட்டும் போதும். ஓகே. இடிடி வந்து கான்சென்ட்ரேட் வந்து கம்மி இருக்கும். ஓகே. இடிபி வந்து கான்சென்ட்ரேட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ நான் முன்னாடி நம்ம வீடியோல சொன்னதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சுகர் போட்டா அது மாதிரி சுகர் ஜாஸ்தி இருக்கும், கம்மி இருக்கும். ஓகே. அப்ப ஜாஸ்தி அளவுக்கு கான்சென்ட்ரேட் பெர்ஃபியூம் அது வந்து ஜாஸ்தி லாஸ்டிங் இருக்கும். அது நினைச்சு நீ ஜாஸ்தி பெர்ஃபியூம் அளவுக்கு போட்டாலே இரிட்டேஷன் பண்ணிட்டோம். லிப்ட்ல போன டைம்ல ஜாஸ்தி ஸ்மெல் இருந்தா அது பிடிக்காது. கரெக்ட். ஒரு மிதமான அதுக்கு இடிபி போதிருக்கும் நல்லா இருக்கு. இடி சோய் வந்து கம்மி, இடி ஃப்ரெஷ் வந்து அதனால கம்மி,
ഇടിക്കുളം വന്ന് അതിനാல കമ്മി ഇടിക്കുളം വന്ന് നമ്മള് ബോഡിക്കെല്ലാം போட முடியும் ஆஃப்டர் ஷேவ் எல்லாம் போக முடியும் அது இடிக்குளம் சொல்லும். ஓகே. அண்ட் பெர்ஃப்யூம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? நிறைய பேர் வந்து இங்க யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லனா இங்க காது பின்னாடி, Dress மேல போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல வந்து யூசேஜ் சொல்லுவாங்க. ஜெனரலா ஒரு பெர்ஃப்யூம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? நமக்கு எப்படி பிடிச்ச அந்த மாதிரி அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே. இது வந்து இந்த இடத்துல போட்டா நம்ம வாஷ் பண்ணின டைம்ல காற்று வரல, ஆமா, அப்ப அந்த டைம்ல நமக்கு ஸ்மெல் முடியும், அப்ப கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். ஓகே. பெர்ஃப்யூம் வந்து நம்மள எப்படி யூஸ் பண்ண அந்த பாடி இந்த இந்த எந்த பக்கத்துல நம்மள ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த பக்கத்துல நமக்கு அளவுக்கு பண்ண முடியும். ஓகே. இப்போ இது கையில இது போட்டு ரெஸ்ட் இந்த ஏரியால எல்லாம் ஜாஸ்தி நம்மள செல்ஃபுக்கு தான். ஓகே. அண்ட் இந்த பெர்ஃப்யூம்லாம் ஏன் இவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு சார்? இன்கிரீடியன்ஸ் அதுல வந்து நோட்ஸ். ஓகே. ஒரு டிராப்ஸ் பியூர் ரோஸ் கிடைக்கிறதுக்கு 1000 ஆஃப் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டில் இல்லன்னா ஊது அதெல்லாம் பியூர் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், அதுதான் அது எக்ஸ்பென்சிவ் வருது. கரெக்ட். ஊது தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க கம்பேர்ட் டு அதர் ஃபிராக்ரன்ஸ். வை சோ? ஊது வந்து ஒரு ஊது வருது தெரியுமா, ஒரு மரம், அந்த புல் மரம் வந்து ஊது வராது, அதுல ஏதோ ஒரு பார்ட் மட்டும், அதாவது ஒரு பாட்டு மட்டும் பங்கஸ் பண்ண இடம் மட்டும் தான் அது ஊதாவுது. ஓகே. அது கவிதை சொல்லுது தெரியுமா, அந்த பங்கஸ் வந்து அந்த டைம்ல நம்ம இது வரல, அதுதான் அந்த ஊது ட்ராப். ஓகே. சோ அதனாலதான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். அந்த பக்கத்துல தான், ஓகே, அந்த இடம் மட்டும் தான் ஊது கிடக்கு. கோல்டு 1 கிலோ கோல்டு அப்படி, அதனால ஜாஸ்தி தான் ஊதுக்கு பிரைஸ். ஓகே. ஓகே. அதனால அந்த பெர்ஃப்யூமுக்கு பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. நார்மலி இப்போ சிட்ரஸ் ஃப்ராக்ரன்ஸ், லெமன் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் கம்மி தான் பண்ணிட்டு. ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லுவீங்க? நான் பெர்ஃப்யூம் லாங்குவேஜ்ல சொன்னா one of your behave, your smile, the best fragrance is to will be lasting more than any fragrance. But I like that, like mud smell, patchouli or vegetable smell is for me very important. ஓகே. ஓகே. அண்ட் பெர்ஃப்யூம்னாலே ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க, இல்லனா ஒரு எமோஷனோட வந்து பாண்ட் பண்றாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உலகத்துக்கு பெஸ்ட் வேப்பன் என்ன நான் சொல்லுங்க நோஸ். அப்படியா? ஐ தாட் ஐஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நாலேஜ் இந்த உலகத்துக்கு தெரியான நாலேஜ் என்ன தெரியுமா? ஐசல். இது அல்ல, இதுதான். இதனால அம்மா புரியுது. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் நாலேஜ். ஓகே. கண் இல்லைன்னா உனக்கு ஜீவிக்க முடியும். கரெக்ட். வாழ முடியும். செவி இல்லைன்னாலும் வாழ முடியும். கரெக்ட். இது இல்லைன்னா வாழவே முடியாது. கோவிட் டைம்ல வாழ்ந்தோமே சார். அது இது ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். இதுதானே எல்லாத்துக்கும் ஃபுட்டு தெரியறதுக்கு. ஏன்னா இந்த கோல்டு டைம்ல எனக்கு ஃபுட்டு ஏன் தெரியாது, இது இங்க நோஸ் ஸ்மெல், இது கனெக்டட் வித் இந்த ஏரியாவா. இதுதான் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகே. இப்போ நம்ம பேசிட்டே இருந்து என் வாய்ஸ் உனக்கு பிடிக்கல, உனக்கு இயர்போன் போட்டு இருக்கும் கேட்க முடியும். என் ஃபேஸ் உனக்கு பிடிக்கல, கண்ணு முடியும் அங்கே பார்த்துட்டே இருக்கும். வாசனை பிடிக்கல என்ன எத்தனை டைம் வந்து என்ன இப்படி பிடிச்சுட்டே இருக்கும். கஷ்டம்தான். அப்போ இது த பெஸ்ட் வேப்பன் இன் த வேர்ல்ட் நான் சொன்ன நோஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பேசிட்டே இருக்கு, நம்ம இந்த வாய்ஸ் இந்த அளவுக்கு இது எத்தனை இருக்கு, இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, எல்லாருக்கும் இந்த அளவுக்கு லைவ்ல இன்டர்நேஷனல் பார்த்திருக்கும். லைவ்ல பார்க்க முடியும். ஒரு பெர்ஃபியூம் வந்து இதுல இப்ப என்ன போட்டு ஒய் போட்டிருக்கு தெரிஞ்சே, இதுக்கு நோஸ் பண்ணியா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்ன ஃப்ராக்ரன்ஸ் யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த கலர் அவனுக்கு கேட்டா சொல்லு, இது எந்த கலரு? பிளாக் சொல்ல. இது என்ன போட்டிருக்கு? ஒயிட் சொல்ல. இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்ன? யாருக்கும் டெக்னாலஜி பிஹைண்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங். இதுதான் இந்த பெஸ்ட் வேப்பன் இன் த வேர்ல்ட். டெக்னாலஜி அலன் மஸ்கா யாருக்கும் இந்த இது சொல்ல முடியாது. அதுதான் பெர்ஃப்யூமர் தான் பெஸ்ட். So I think you are building the confidence with your fragrance for the people, இல்லையா? Yeah. Not on me. Every perfumer is proud. That's the area. Where is the perfumer? Question mark. Right. You have many chances in the perfume field. You can do it yourself. You will become the perfumer. Why? We don't have any perfumer in India. We want it to be Indian perfumer will become the best one because அந்த மாதிரி அளவுக்கு நம்ம ஊருக்கு
இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, அளவு எல்லாம் அத்தனை கரோட ஆளுக்கு பெர்ஃபியூமர் ஏன் இல்லை பண்ணல. இது நல்ல சான்ஸ். கரெக்ட். இந்த பெர்ஃபியூம் ஃபீல்டுக்கு வா, உங்களுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. நீங்க வான் கூப்பிடுறதுனால எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து மென்டருக்கு வந்து கண்டிப்பா வர போறாங்க. You have any plans of guiding people? We wanted to do perfume institute and perfume workshop also. And then We want to make it for them. learn himself. There is everyone. We can do it, inshallah. We want it to be more perfumers will come in India. That's my concept. And perfume culture will be spread all of the India, Chennai, everywhere. Sure. Okay, super nice. But இந்த perfume culture பத்தி நம்ம பேசனால how safe to wear the perfume? Very கம்மி தான். பெர்ஃபியூம் வந்து பூஸ்ட் பண்ணுது, கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுது. பெர்ஃபியூம் வந்து மூட் கிரியேட்டிவ் பண்ணுது. கரெக்ட். பெர்ஃபியூம் வந்து நல்ல சுகந்தம் எப்படி இருக்குமோ அதை எப்படி ஃப்ரெஷ் ஃபீல் பண்ணுவா முடியும். திருட போன டைம்ல பெர்ஃபியூம் பண்ணிட்டு போகுமா? போகாது, மாட்டிக்கும். பெர்ஃபியூம் வந்து நல்ல கல்ச்சர் தான் பண்ணிட்டு. பெர்ஃபியூம் வந்து பூஸ்ட் பண்ணது நம்ம இமோஷன் ஃபீலிங், நம்ம பிடிச்ச ஆൾക്കാர் மனம், அது உங்க ஐடென்டிட்டி பண்ணதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? உங்க ஸ்மெல்லு தான். அண்ட் நீங்க வந்து ஒரு பெர்ஃபியூம் பண்ணும்போது நீங்க சொல்றீங்களா ஒரு மனம் தானே, இப்ப வந்து எனக்குன்னு ஒரு மனம் இருக்கும், இப்ப உங்களுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். So you will try to enhance that smell, இல்லனா வந்து டோட்டலாவே இந்த ஸ்மெல் நல்லா இல்ல, நம்ம வந்து வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மெல் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. அது பிடிச்ச மனம் தான். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அது எந்த அளவுக்கு உனக்கு சூட் பண்ணுது, அந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணி கொடுப்பாது. ஓகே. அண்ட் ஒரு பெர்ஃபியூம் வந்து எவ்வளவு லாங் ஹவர்ஸ் இருக்கணும்? பெர்ஃபியூமுக்கு எக்ஸ்பயர் டேட்டே கிடைக்காது. இல்ல இப்ப ஒரு பெர்ஃபியூம் நான் அப்ளை பண்றேன்னா இது வந்து ஒரு 4 hours இருக்கணும், 5 hours இருக்கணும் சொல்லுவாங்க. 6 hours 4 hours பிட்வீன் அந்த டைம் தான். பெர்ஃபியூம் வந்து ஒரு டே 1 day 6 hours ஒரு டைம் தான் மட்டும் போடாது. ரீஅப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல அடிச்சுதான் அது அங்கே இருக்க வேணும். ஓகே. அல்லாத பின்ன க்ளோஸ் இடத்துல வந்து ஜாஸ்தி டைம் இருக்கும். நம்ம வெளியில போயிட்டு அந்த டைம்ல அது அந்த அளவு போயிட்டே இருக்கும். என்ன நம்ம எப்படி நீ எந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் பண்ணது அந்த போயிட்டே இருக்கும். அதுக்கு மேல போட்டுதா 6 hours 4 hours தான் மட்டும். ஓகே. சோ இப்ப வந்து நீங்க ஒரு பெர்ஃபியூம் நான் வந்து இப்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் நாலேஜ் இருக்கணுமா இல்லனா ஒரு ஆர்ட் சென்ஸ் இருந்தா போதுமா அது வந்து பண்றதுக்கு? எந்த வேலைக்கும் ஆர்ட்ஸ் சென்ஸ் மட்டும் போதும். அதுக்கு பின்னாடி அது இன்க்ரீஸ் பண்ண வேணாம். அதுக்கு மேலோட எப்படி பண்ணிருக்கணும், ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி தான். ஒரு போட்டோ பண்ணதுக்கு யாருக்கு வேணாலும் போட்டோ டிஜிட்டல் கேமரால கிளிக் பண்ணியா போட்டோ வந்துட்டான். പക്ഷെ അത് அந்த ஃப்ரேமுக்கு, இப்ப இந்த ஃப்ரேமுக்கு நம்ம மட்டும் அந்த மாதிரி வேற ஒன்னும் போடாது. இந்த லோகோ எல்லாம் போட்டு இந்த ஃப்ரேமுக்கு வருது, எப்படி வர வேணும், எந்த லைட்ல இந்த இடத்துல லைட் எப்படி போட வேணும், அந்த லைட் அது இமேஜின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தான் நமக்கு அது இன்க்ரீஸ் பண்ண முடியும். எந்த வேலையும் வந்து நமக்கு அப்படி சுக்கிலி வராது. Train will be get result. And do something with passion and especially wholeheartedly. Especially believe yourself you're doing something better than others. And especially I'm perfumer. You feel I'm selling perfume to feel others good. Others make happy. That's why I have more confidence and better than others. You know why? Because I'm not selling cigarette. I'm not selling another things. I'm selling the perfume to the final touch of the beauty. You have cloth, you have good everything. You have jewelry, you have everything. If you don't have good smell, the final touch, who is the one is making? Say you should buy. I'm not saying you should buy myself. Any perfume. I want it to be come the field of perfume. That's a good thing. Very nice. And வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு பெர்ஃபியூம்ல வந்து ஒரிஜினாலிட்டின்னு ஒன்னு இருக்கும். ஓகே. அதை தாண்டி வந்து இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினாலிட்டியை எடுத்துடுறாங்க. ஹவு டு ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ்? இப்போ வந்து இது ஒரிஜினல் பெர்ஃபியூம், இது வந்து டூப்ளிகேட் பெர்ஃபியூம், எப்படி நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவீங்க? அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணாம். ஓகே. அது பாட்டில் பார்க்க வேணாம், வந்து லோகோ பார்க்க வேணாம், அதுல கான்சென்ட்ரேட் பார்க்க வேணாம், ஃப்ராக்ரன்ஸ் பார்க்க வேணாம். அது தெரியும், கண்டிப்பா தெரியும். ஓகே. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க, எனக்கு வந்து ஒரு சாம்பிளே இல்ல இந்த பெர்ஃபியூம் அந்த பெர்ஃபியூம்ல, ஜஸ்ட் என்ன பார்த்துட்டு எனக்கு எந்த பெர்ஃபியூம் சூட் ஆகும் நீங்களே எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸா இல்ல அவங்க ஸ்மெல்லா? உங்க ரெக்குவயர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அவங்க கிட்ட இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிசிக்கல் பாக்கும். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, அவர் கிளாசிக்கல் போட்டிருக்கா, கலர்ஃபுல் போட்டிருக்கா, என்ன பிடிச்ச மனம் என்ன கேட்டிருக்கு, முன்னாடி ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கும். டோன்ட் ஃபீல் பேட் when I'm talking. Even connected with religion also there is.
இப்ப வந்து நம்ம வந்து இது திருநீர். அது அந்த மனம் அந்த நம்ம ஆளுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அத்தர் வந்து நம்ம ஆளுக்கு பிடிச்சிருக்கும். கரெக்ட். சந்தனத்தில் என்ன சொன்னது அகர்பத்தி. எல்லாம் கனெக்டட் வித் யுவர் ரிலீஜியன், கனெக்டட் வித் யுவர் ஃபேமிலி, கனெக்டட் வித் யுவர் கண்ட்ரி, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் திஸ். Oh, then I think culture wise also it changes, no? It's true. It's true. எல்லா ஸ்மெல்லுக்கும் வந்து நீங்க எப்படி இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ வந்து நீங்க வளர்த்துருக்கீங்க? எல்லாம் அந்த அவரு எந்த ஊருக்காரு, அவரு எந்த ஆளு எல்லாம் புரிஞ்சிருக்க வேணாம். அதுதான். அப்ப நம்ம கஸ்டமர் வருமா, அது வந்து அரப்ஸ், இது வந்து இந்தியன்ஸ், இது வந்து யூரோப்பியனுக்கு, இது யாரு பிடிச்சிருக்கு, நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். ஆமா, கண்ட்ரி சைடு அது வந்து இப்ப நம்ம வந்து ஊது ஃப்ராக்ரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், அது வந்து இந்த அளவுக்கு 12 ml வந்து 1 lakh 2 lakh நினைக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூரோப்பியனுக்கு கொடுத்தா அவன் அப்படியே எடுத்துட்டு போட சொன்ன தூக்கி போடுது. ஏன் தெரியுமா? அவனுக்கு பிடிக்காது அந்த மனம். ஓகே. പക്ഷെ அதுக்கு பிரைஸ் என்ன? 1 lakh 2 lakhs. 2 lakh. அது நான் வந்து ஒரு அரபி ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அவர் சொன்னோம், மஷால்லா அது சூப்பர், எல்லாம் கனெக்டட் வித் யுவர் கண்ட்ரி. பட் ஐ ஃபீல் அரப்ஸ் ஆர் மோர் அந்த ஸ்மெல் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன் கம்பேர்ட் டு அதர்ஸ். பிகாஸ் அவங்க வந்து அந்த பெர்ஃப்யூம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அது வந்து ஏன் தெரியுமா? அரப்ஸ் வந்து இட்ஸ் a culture of traditional and culture of religion also. Okay. The Muslims say you can use in part of, you have 100 dirham, you can use 25, for example. Okay. You can use 4 perfumes. Perfume means don't think the only perfume, the spray only, no. You can use the good cloth, clean, and your or whatever. Do it for yourself to make the perfume. Okay. That's you can use. That's உங்க பேருக்காக 25% மணி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அது ட்ரெஸ்ஸாவா பெர்ஃபியூமா, அதுக்கு எல்லாம் மட்டும்தான் பேர் சொல்லுது பெர்ஃபியூம். ஓகே. ஓகே. அண்ட் வந்து ஒரு மித் வந்து பீப்புளுக்கு வந்து தெரியாதது வந்து பெர்ஃபியூம் பத்தி, அது வந்து என்ன நீங்க சொல்லுவீங்க? இது வரைக்கும் நீங்க அதை எங்கேயுமே சொல்லியிருக்க கூடாது, நீங்க தான் வந்து இந்த ஷோக்கு எங்களுக்காக வந்து நீங்க சொல்லலாம் ஒரு மித். இப்போ நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? இது ஈஸி வே டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம ஆபீஸுக்கு போனது ஃபிங்கர் டச்ல இருக்கு. ஐபோன் வந்து நம்ம பாக்குறதுக்கு ஓபன் பண்ணிடுது. இன்ஷால்லா நான் வந்து உன்ன ஸ்மெல்லால தெரிய வேணாம், உங்க பிடிச்ச மனத்தால அந்த ஆளுக்கு யாருக்கு தெரிய வேணாம். கஸ்டமைஸ்டு பெர்ஃபியூம் பண்ண வேணாம் சொல்லுது. புரியுது. உங்க ஸ்மெல்லினால உங்க புரிய வேணாம். ஓகே. இது வந்து என்னோட ஓன் நேச்சுரல் ஸ்மெல்லால நீங்க வந்து ஒரு பெர்ஃபியூம் வந்து செஞ்சு தரது. அப்படிதான். அதுதான் கஸ்டமைஸ்டு பெர்ஃபியூம் பண்ணிட்டே இருக்கு. மனம் சரியில்லைன்னா எல்லாம் போயிட்டா. அப்ப மனதான் இம்பார்ட்டன்ட். த பெஸ்ட் திங் டு அட்ராக்டிவ் அண்ட் டு மேக் யூ கான்ஃபிடன்ஸ், தட்ஸ் எ பெர்ஃபியூம் ஒன்லி. சோ வந்து இப்போ யார் வேணாலும் பெர்ஃபியூம் வந்து கொடுக்கலாம், கரெக்டா? நீங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து உங்களோட பிராண்ட் ஆஃப் யூசப் பாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அண்ட் அதோட பாட்டிலோட அழகுமே நிறைய பிராண்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சார் பிராண்டிங்? பிராண்டிங்கும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஏன் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜாஸ்தி கம்பெனில பெர்ஃபியூம் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே. ஒரு கம்பெனில எடுத்த ஃப்ராக்ரன்ஸ் சரியில்லைன்னா அது எத்தனை கிலோ இருந்தாலும் 100 கிலோ கேஜி இருந்தாலும் அது சரியில்லைன்னா நான் சேல் பண்ணாது. ஓகே. ஏன் தெரியுமா? என் பிராண்ட் வந்து கெட்ட போல். ஓகே. அந்த பிராண்டுக்கு பேரு கெட்ட வராதுக்கு அது எந்த குவாலிட்டி ஃப்ராக்ரன்ஸ்க்கு பம்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பம்பு ஸ்ப்ரே பண்ண டைம்ல எப்படி ஸ்ப்ரே பண்ண பாரு. ஓகே. எப்படி ஸ்ப்ரே பண்ணுது, இந்த கேப் எப்படி இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் எப்படி, அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு நல்ல கெட்டதொன்னும் நம்ம அது போட. அது ஏன் தெரியுமா? அதுதான் பிராண்டிங். கரெக்ட். பேரு யாருது? യൂസുഫ് ഭായ് വന്ന് യൂസുഫ് ഭായ് നിനക്കത് ഞാൻ മറ്റത് നിനക്കത് യൂസുഫ് ഭായ് வந்து பிராண்ட். அப்போ எந்த கம்பெனி கிறிஸ்டியன் டியோரா சேனல எந்த கம்பெனியும் அந்த மாதிரி தான் பம்பு நல்லா யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணிருக்கோம், அந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். எது பிராண்ட் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். இப்ப பேர் போட்டதுக்கு ரீசன் இருக்கும், இந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ் பண்ணதுக்கு ரீசன் இருக்கும், ஸ்டோரி இருக்கும். அதுதான் பிராண்டிங். பிராண்டிங் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி behind of the scene, not only one, behind of the scene many of them. That's why the brand will become
the price will be high. ரைட் அண்ட் இப்ப யூசுப் பாய் சார் கிட்ட வந்து எல்லா வகையான பிரைசஸ்லயும் வந்து அஃபோர்டபுள் பிரைசஸ்லயும் வந்து பெர்ஃபியூம் எதிர்பார்க்கலாமா அப்படிதான். இல்லனா வந்து ஒன்லி ஃபார் எலைட் பீப்புளா? இல்ல வந்து நார்மல் எல்லா பிரைஸுக்கும் நமக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஓகே ஓகே പക്ഷെ നോർമലി அந்த பாட்டுக்கு எவ்வளவு வரும், அந்த ஃபிராக்ரன்ஸ்க்கு எவ்வளவு வரும், அந்த வேலைக்கு எப்படி வரும், அந்த பிரைஸ் தான் எடுத்துட்டு ரைட் പിന്നെ 10,000 இல்ல 50,000 பெர்ஃபியூம் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுப்பது, அதுக்கு ஜாஸ்தி மேல ஃபிராக்ரன்ஸ் லாஸ்டிங் பண்ணி கொடுப்பது. ஓகே மாதிரி ஹாப்பி தான். ஓகே இதுதான். கஸ்டமர் ஹாப்பினோனே யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து இவங்களோட ஆர்டர் வந்து எனக்கு வேணும், அவங்கள நீங்க எடுத்துட்டு வரீங்களா, பட் அவங்க என் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அண்ட் தட் ஸ்டோரி வில் ரிமைன் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ல. இட்ஸ் ட்ரூ. அது வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்ட் இங்க இல்ல, அவருக்கு பிடிச்சமானது, அவருக்கு அவர் யூஸ் பண்ணன பெர்ஃபியூம் இது, அவருக்கு இது அப்படி பண்ணிட்டு கொடுப்பேன். ரைட். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் இந்த உலகத்துக்கே இல்ல, அவரடுத்து க்ளோத் வந்திருக்கு, அவரை நினைச்ச அந்த ஃபிராக்ரன்ஸ் போட்டால், அந்த பெர்ஃபியூம் போட்டா அவரை ஞாபகம் வர சொன்னு ரிமெம்பர் அந்த மாதிரி பெர்ஃபியூம் பண்ணிட்டு கொடுத்துட்டு. அதனால யூசுப் பாய் வந்து ஜாஸ்தி ஃபேமஸ். கரெக்ட். யாராவது மரிச்சு போயிருக்கா இல்ல சத்து போயிட்டு இருக்கா, அவரோட ஃபிராக்ரன்ஸ் அது நான் மட்டும் நினைச்சா பண்ண முடியாது. அவரு சொல்லும் இந்த மாதிரி அவரு இந்த பவுடர் போட்டிருக்கா, இந்த அத்தர் போட்டுக்கிட்டே இருந்தேன், இந்த வெற்றிகர் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன், அவரை ஸ்வெட் அவர் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கு, அவரு காட்டன் கிளாத் தான் பண்ணு. அப்ப அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு அந்த ஃபிராக்ரன்ஸ் பண்ணி குடிச்சா அதுதான் அவருக்கு பிடிச்சது. எது ஐ மீன் அது சொல்றத வச்சே செஞ்சிடுவீங்களா இல்லனா ஏதாவது திங்ஸ் வந்து we have to give to you? சொன்னது ரொம்ப ஈஸி இல்ல. ஓகே. எனக்கு ஏதாவது பெர்ஃபியூமர் என் வேலை என்ன தெரியுமா, நோஸ். கரெக்ட். நோஸுக்கு ஏதாவது கிடக்க வேணும். கரெக்ட். இதுக்கு மட்டும் கிடைச்சா போதாது. கரெக்ட் கரெக்ட். நோஸுக்கு கிடக்க வேணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரைட். நீங்க வந்து ட்ரையே பண்ணாத இல்லனா வந்து கிரியேட்டே பண்ணாத ஒரு ஃபிராக்ரன்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் வந்து இதை பண்ணதே இல்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இப்போ இந்த உலகத்துக்கு எத்தனை நோட்ஸ், மில்லியன் ஆஃப் 1000 ஃபிராக்ரன்ஸ், பிளட் இருக்கு, ஸ்வெட் இருக்கு, காட்டன் இருக்கு, ஸ்டார்பர் இருக்கு, எல்லா மனமே கலெக்ட் பண்ண நான் இந்த மாதிரி யாரும் கிடைக்காது. நோஸ் அப்படி சொல்லாது, அப்படிதான் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த உலகம் வந்து இத்தனை இது, அதுக்குள்ள எர்த் வந்து கொஞ்சம் கம்மி தான், சி வந்து ஜாஸ்தி. அதுக்குள்ளால ஏதாவது இருக்கும், அதுதான். ஓ, இப்பதான் எனக்கு நீங்க சொல்றதே புரியுது. உலகத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே நான் செஞ்சுட்டேன், அதை தாண்டி வந்து வேற ஏதாவது இருந்தா நீங்க கொடுங்க, நான் செஞ்சுட்டேன். நம்மளெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கு ஒரு கிரியேட்டிவர் வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபிராக்ரன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இதனால ஜாஸ்தி நல்ல பெஸ்ட் பெர்ஃபியூமர் இருக்கு உலகத்துக்கு. அவரு மீடியாவில வர இல்ல, வர வேணும். அதான் கண்டிப்பா வரணும். அண்ட் ஒன் அதர் திங் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க, இங்க வந்து நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டீங்க, தே ஆர் வெரி ஹாப்பி, அங்கெல்லாம் ட்ரை பண்றோன்னே தே ஹாப்பி. வீட்டுக்கு போனோடனே வந்து அந்த பெர்ஃபியூம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, தட் ஸ்மெல் இஸ் நாட், தே ஆர் நாட் லைக்கிங், வாட் யூ வில் எக்ஸ்சேஞ்ச்? நோ ப்ராப்ளம். ஐ வாண்ட் be blend with love. Right. I'm not pushing to buy this one. If you don't like, return for me, I will change for that. So that doesn't matter. Right. I want you to spread good smell and spread your smile with confidence. Nice. Okay. Not only with buying money, and that's not important. Whatever you happy, I make you happy, because perfume make everyone is happy. Right, right. And what makes someone luxury, like a perfume, smell, illana vandu what makes someone money, what makes someone very luxury? Smell. Absolutely, right? That's what I told you. Whatever you have good cloth, you have everything, you have good lipstick, glossy, eyeliner, jewelry, and high class mobile, everything. Smell. No smell, God. Nothing. But right. You have the smell, everything is there. Luxuries, I'm saying my language, the perfume and the smell is a biggest luxury. Biggest. அண்ட் இந்த இது வந்து பெர்ஃபியூம் மேக்கிங் இஸ் அ ஜாய். அதை தவிர்த்து ஒரு ஸ்மால் ஜாய் நான் வந்து உங்களோட பேஜ் ஃபாலோ பண்றதுனால வந்து பாக்குறேன். the gym prank இருக்கட்டும், the gym you do, how much joy it is giving to you? I enjoy myself. Alhamdulillah. One day I never use medicine or doctor. Oh, not even a day. Not. Every day I go to work and happy. Okay. ஒரு நாள் சிக்க அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுது. அதுதான் ஃபிட்னஸ். പിന്നെ പെർഫ്യൂം എന്നാ தெரியுமா, கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணது ஆளு. அப்ப எனக்கு கான்பிடன்ஸ், என் பாடியில கான்பிடன்ஸ் இல்லைன்னா நான் எப்படி கான்பிடன்ஸ்? நான் சொன்னேன்ல, பெர்ஃபியூம் வந்து நீ நினைக்காது, பெர்ஃபியூம் என்ன ஸ்ப்ரே மட்டும் இல்ல,
உங்க ட்ரெஸ்ஸிங், உங்க ஃபிட்னஸ், உங்க ஸ்மைல் எல்லாம் தான் பெர்ஃப்யூம். அதெல்லாம் சேர்ந்து தான் பெர்ஃப்யூம். அப்ப அதுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃப்யூமர் ஆவதுக்கு எல்லாம் செட் பண்ண வேணும். ஓகே ஓகே. அப்போ ஃபிட்னஸ் வந்து எத்தனை பைசா இருந்தாலும் இது வேலை பார்க்கறதுக்கு இல்லைன்னா ட்ரெஸ் போடுறதுக்கு உங்க பாடி ஃபிட்னஸ் இல்லைன்னா எல்லாமே போயிடுச்சு, வேஸ்ட் தான். அப்போ அந்த அளவுக்கு பாடி மெயின்டைன் பண்ண வேணும் கண்டிப்பா. நீ என்ன பண்ணிட்டே இருந்தாலும், பெர்ஃப்யூம் பண்ணிட்டு இருந்தாலும், ஹோட்டல் எது பண்ணிட்டு இருந்தாலும் பாடிக்கு ஹெல்த் ஃபிட்னஸ் இஸ் வெரி. நான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு 24 hours தான் எனக்கு. ஃபேமிலிக்கு அப்பாவுக்கு வேலை பார்க்குது, அம்மாவுக்கு வேலை பார்க்குது, தங்கச்சிக்கு வேலை பார்க்குது, பக்க ஊருக்கு ஏதாவது பண்ணு, போஸுக்காவது வேலை பண்ணிட்டே இருக்கு. உனக்காக நீ 1 மணிக்கூர் வேலை பண்ணிடலன்னா உனக்காக அதான் யூஸ். ஓகே. அண்ட் 10 years from now யூசுப் பாயோட பிராண்ட் வந்து எங்க இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? All of the way. Yusuf Bhai will be spread all of the way. Every house, Yusuf Bhai perfume will be there. Nice. We wish the same. Our audience and everybody wish Not the same. only Yusuf Bhai perfume. Everyone going to use the perfume. Okay. There is Yusuf Bhai. There is you will be brand also. Everyone try to use, and culture base will be change the world with fragrance. That's one is my passion. சூப்பர் சூப்பர். சோ லாஸ்ட் we are going to play a rapid fire round. அதுக்கு வந்து முன்னாடி வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பெர்ஃப்யூம் வந்து பண்ண போறீங்க. அண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன். சோ ஐ அம் கோயிங் டு கிவ் வந்து ஒரு நாமினல் ஒரு டியோட்ரண்ட். அந்த சேம் ஸ்மெல்ல வந்து நீங்க எங்களுக்கு பெர்ஃப்யூமா பண்ணி தரணும். I will try my best. Sure. Okay, super. Let's try. You can try now. Yeah. Which one is This is a deodorant. Yeah. Okay. very young? Here. Okay. Same. It's like 100% same. I'm not even joking. Same. It's like or 7 minutes or 10 minutes, no? Yeah, it will be. Yeah, I cannot give the exactly the same fragrance. Sometimes some notes is missing, but when this is a more than maybe 2 years, there is in a process is going. This is just made for you. Yes, 7. After chilling process, it will become more mature, more nice. Right. Okay. So I'm taking home this Yeah, one. this one. You can take. No problem. Okay. You happy with this one? Very happy. Of course, we are very happy. Thank you. Okay. Thank you so much.